வெல்கம் டு ட்ரெண்டி ஹெட். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ட்ரெண்டி ஹெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃப்ரில் தலகாணி உரை அளந்து எப்படி கட் பண்ணுறது, அப்புறம் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு அளவு தலகாணி உரையோட ஹைட்டு 23 இன்ச் இருக்குது. அதை நம்ம குறிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் தலகாணி உரையோட அகலம் 15.5 இன்ச் இருக்குது. பாருங்கள், 15.5 இன்ச் இருக்குது. அதையும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஃப்ரில் தலகாணி உரைக்கு நமக்கு இந்த பக்கமும் தையல் வரும், அந்த பக்கமும் தையல் வரும், கீழேயும் தையல் வரும். மேலே மடக்கி அடிக்கிறதுக்கு 2 இன்ச் வேணும். அப்போ ஹைட்டில் ப்ளஸ் 2 இன்ச்சு சேர்த்திக்கணும். அகலத்தில் ப்ளஸ் 1 இன்ச் சேர்த்திக்கணும். அப்போ நமக்கு ஹைட்டு 25 தேவை, அகலம் 16 இன்ச் தேவை. இப்போ நம்ம அதை துணி எடுத்து அளந்து கட் பண்ணிடலாம். இந்த துணி நான் ஆல்ரெடி ஒரு தலகாணி உரை கட் பண்ணிட்டேன். அதனால் எனக்கு 1 இன்ச் இதில் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் அளக்கிறதுல நான் எப்படி சொல்லியிருக்கணும் அதே மாதிரி ப்ளஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எந்த தலகாணி உரை எடுக்கிறீங்களோ சேம் அதே தலகாணி உரையோட அளவு கிடைக்கும். ஹைட்டு எனக்கு 24 தான் இருக்குது. ஸோ நான் 24 மட்டும் வச்சுக்கிறேன். அகலம் 16 இன்ச்சு வருது. ஸோ 16 இன்ச் நமக்கு குறிச்சிக்கலாம். குறிச்சிட்டு அதை நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், 24 இன்ச் நமக்கு இருக்குது. இது மாதிரி 2 பீஸ் வேணும் நமக்கு. ஹைட் 24 இன்ச்சு, அகலம் 16 இன்ச்சு வச்ச மாதிரி 2 பீஸ் நமக்கு தேவை. அதை நம்ம 2 பீஸை வெட்டி எடுத்தாச்சு. பாருங்கள், இப்போ நமக்கு சைடில் வேஸ்ட் இருந்துச்சு. அந்த வேஸ்ட் பீஸை நாடாக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நாடாக்கு ஆஸ் யூஸ்வல் 1.25 இன்ச் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரில்க்கு கட் பண்ணிடலாம். நமக்கு ஃப்ரில்க்கு ஒரு 5 மீட்டர் அளவுக்கு நீளமும் 3 இன்ச்சு அகலமும் நமக்கு தேவைப்படும். ஒரு 5 மீட்டருங்கிறது நான் சொல்கிறது குத்து மதிப்பாக தான். அதுக்கு மேலேயும் தேவைப்படலாம், அதை விட கொஞ்சம் கம்மியாகவும் தேவைப்படலாம். பாருங்கள், இந்த மாதிரி 3 இன்ச்சில் நீளமாக கட் பண்ணி நான் இந்த ஃபுல் துணியுமே கட் பண்ணிக்க போகிறேன். ஆனால் நான் உங்களுக்கு ஒன்று மட்டும்தான் காட்டியிருக்கேன். கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ தைக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம எப்போவும் அடிக்கிற மாதிரி தலகாணி உரைக்கு 1.5 இன்ச் அளவுக்கு மடக்கி அடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு மடக்கு 1/4 இன்ச் அளவுக்கு, இன்னொரு மடக்கு 1.25 இன்ச் அளவுக்கு மடக்கி அடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஃப்ரில் வைக்கிறதுக்கு பிட்டாக நம்ம வெட்டி வச்சுருந்ததை ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த ஜாயிண்ட்டை 5 மீட்டர் அளவுக்குமே நம்ம உருட்டி அடிக்கணும் குட்டியாக. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு மடக்கு, மறுபடியும் இன்னொரு மடக்கு மடக்கி குட்டியாக உருட்டி அடிச்சுக்கணும். ஃபுல் லென்த்தையுமே நம்ம இது மாதிரி அடிச்சுக்கணும். முழுசாக அடித்ததுக்கப்புறம் மேலே கொஞ்சம் பிசுறு இருக்கும்ல, அதுக்கு ஒரு மடக்கு மடக்கி மேலேயும் அடிச்சிடணும். இப்போ நம்ம ஃப்ரில் வைக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஃப்ரில் வைக்கும்போது இந்த மாதிரி டேப்பை யூஸ் பண்ணி கரெக்டாக ஒவ்வொரு இன்ச் கேப் விட்டு நம்ம ஃப்ரில் வைக்கும்போது நமக்கு அந்த ஃப்ரில் ஒரே மாதிரி ரொம்ப அழகாக வரும். நான் தைக்கிறது காட்டன் துணினால் ஃப்ரில் கையிலேயே நல்லா ஈஸியாக வருது. உங்களுக்கு வழுக்கிற மாதிரி துணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஊசியில் கூட ஃப்ரில் வைக்கலாம். அதை இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரே ஒரு பீஸில் மட்டும் எடுத்து செவ்வகமாக நம்ம தலகாணி உரைக்காக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பீஸை எடுத்து நம்ம இந்த மாதிரி வச்சு சுற்றி வர அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி டர்னிங் பண்ணும்போது ஊசியை இந்த மாதிரி உள்ளேயே விட்டு திருப்பிட்டு அதுக்கப்புறம் மிதியை கீழே இறக்கி அடிங்க. பாருங்கள் எந்த மாதிரி நான் மிதியை இறக்கி தைக்கிறேன் அப்படின்னு. அந்த மாதிரி தைச்சாதான் நமக்கு பாயிண்ட்டு அந்த மூளை ஊசி மாதிரி கிடைக்கும்.
பாருங்கள், இன்னொரு மூலைக்கு நம்ம வந்துட்டோம். பாருங்கள், இந்த மாதிரி ஊசியை உள்ளே இறக்கிட்டு அப்புறம்தான் மிதியை தூக்கி நம்ம திருப்பணும். இப்போ எதுக்காக நமக்கு இந்த ஃப்ரில் தலகாணி உரை, நம்ம அடுத்து நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது போகலாமேன்னு உங்களுக்கு தோணும். ஆனால் இந்த மாதிரி ஃப்ரில் வச்சு பழகும்போது தான் நம்ம இன்ஸ்கர்ட்டு இந்த மாதிரி பாவாடைகள்லாம் தைக்கும்போது, சிம்மிஸ்லாம் தைக்கும்போது, லெஹெங்கா இந்த மாதிரிலாம் தைக்கும்போது நமக்கு இந்த ஃப்ரில் வச்சு பழகிறது, கைப்பழக்கம் நமக்கு வர வேண்டியது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம முடிச்சிட்டோம். முடித்ததுக்கப்புறம் மேலே பிசிறு லைட்டாக நீட்டிகிட்டு இருந்துச்சுல, அதையும் மடக்கி அடித்தாச்சு. இப்போ நமக்கு இன்னொரு பீஸ் இருக்கும் பார்த்திங்களா, அந்த பீஸை எடுத்து நம்ம ஃப்ரில்லை உள்ளே வச்சு பாருங்கள், வெளியில் உள்ளே விட்டு ஃப்ரில்லை வெளியில் இந்த மாதிரி தைச்சிக்கணும். பாருங்கள், இப்போ பாருங்கள், நான் ஊசி உள்ளே விட்டுட்டே தான் திருப்புறேன், அதை கொஞ்சம் கவனிங்க. இப்போ 2 பக்கம் அடிச்சிட்டிங்களா, அதோடு நிப்பாட்டிட்டு மறுபடியும் மேலே அடுத்த ஆப்போசிட் பக்கம் தலைப்பகுதியிலேருந்தே ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களுக்கு தலைப்பகுதி மேலேயும் கீழேயும் இல்லாமல் இருக்கும். நீங்கள் கீழேருந்தே திருப்பிட்டு வந்தீங்கன்னா ஒரு சில நேரம் மேலே ஈக்குவலாக இல்லாமல் போயிடும். இப்போ நம்ம நாடா வைக்கிறதுக்கு குறிச்சிக்கலாம். அதுக்கு நம்ம தலகாணி உரையோட தலைப்பகுதியை 4 மடக்கி அதோட சென்டர் பகுதிக்கு 1 இன்ச் இந்த பக்கமாக தள்ளி குறிச்சிக்கலாம். அப்போ தான் நாடா அகண்டு போகாமல் இருக்கும். பாருங்கள், நான் எப்படி குறிக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ நம்ம நாடாவை அதில் வச்சிடலாம். ஒன்று நாடாவை தைக்கும்போது இந்த மாதிரி சுற்றி வர திருப்பி திருப்பி அடிக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி டபுள் ஸ்டிச்சிங் மெத்தடில் திருப்பி திருப்பி அது மேலே அடித்து வெளியே எடுத்துக்கணும். பாருங்கள், அவ்வளோதான், தலகாணி உரை நமக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஃப்ரில் தலகாணி உரை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ட்ரெண்டிகட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.